Hi, welcome to my channel. இது வந்து சமச்சீர் கல்வி அக்கவுண்ட் செகண்ட் இயர் இன்கம்ப்ளீட் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். நம்ம பார்க்க போகிறது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஓகே, ரைட். இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சூஸ் அ கரெக்ட் ஆன்சர்ஸ். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ஆர் ஜென்ரலி மெயின்டைன் பை. ஸோ யார் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம்? நான் ஆல்ரெடி சொன்னேன், பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. வெறும் சின்ன ஸ்கேல் பிஸ்னஸ், சோல் ட்ரேடர்ஸ் இங்கே தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ கம்பெனி கிடையாது, ஓகே. ஸோ கவர்மெண்ட் கிடையாது, ஸ்மால் சைஸ் சோல் ட்ரேடர்ஸாக மெயின்டைன் பண்ணுவாங்க. எம்என்சிஸும் கிடையாது. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து என்னது? சி. ஆன்சர் வந்து சி. Okay, next. Statement of affairs is a. Statement of affairs நம்ம என்ன மெயின்டைன் பண்ணுவோம் தெரியும், நம்ம assets and liabilities. So income and expenditure மெயின்டைன் பண்ண மாட்டோம், இது தப்பு. Summary of cash no. Okay, summary of credit no. ஸோ நம்ம எது மெயின்டைன் பண்ணுவோம்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் assets and liabilities, அவ்வளோதான். ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் யூஸ்வலி ப்ரிப்பேர் டு ஃபைண்ட் அவுட். எதுக்கு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம்? நம்ம கேபிட்டல் பிகினிங் ஆஃப் த கேபிட்டல் எவ்வளோ, இப்போ க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கேபிட்டல் அட் த எண்ட், இதுக்கு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ நம்ம பேலன்ஸ் ஃபிகர் எப்பவுமே கேபிட்டலாக இருக்கும். ஸோ ஆன்சர் ஏ. ஓகே, த எக்ஸஸ் ஆஃப் அசெட்ஸ் ஓவர் லயபிலிட்டி. ஸோ நம்மளுக்கு அசெட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, தட் இஸ் அசெட்ஸ் மைனஸ் லயபிலிட்டி. ஓகே, ஸோ அசெட்ஸ் மைனஸ் லயபிலிட்டி என்னதுங்க? அசெட்ஸ் minus liability is equal to what? Capital. Okay, assets minus liability is equal to capital. Next, which of the following item relating to bills payable is transferred to total creditors account? So நம்ம bills payable எதுக்கு மெயின்டைன் பண்ணுவோம்? ஓப்பனிங்காக இல்லை, ஓகே. க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் இல்லை. bills payable accepted during that year, இதுதான் கரெக்டு. ஸோ அந்த இயரில் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் வச்சோ அதான் நம்ம வந்து கிரெடிட்டாஸில் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். வேணா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, த அமௌண்ட் ஆஃப் கிரெடிட் சேல்ஸ் கேன் பி கம்ப்யூட்டட் ஃப்ரம். ஸோ கிரெடிட் சேல்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட், கிரெடிட் சேல்ஸ் இல்லை. ஸோ ஆன்சர் கிரெடிட் டோட்டல் டேட்டா. ஸோ சேல்ஸ் சொன்னாங்களே, ஓகே. ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஸோ கிரெடிட் சேல்ஸ், கிரெடிட் பர்ச்சேசஸ் சொன்னால் டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணால் தெரியும். ஓகே, நெக்ஸ்ட், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ இன் ரிலேஷன் டு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்? ஸோ எது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்க்கு இது ராங்கு, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்கு. இட் இஸ் அன்சைன்டிஃபிக் மெத்தட் ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன். ஓகே, இது வந்து எஸ், இது வந்து ஒரு ஃபீச்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து records are maintained only for yes, only cash and personal account தான் மெயின்டைன் பண்ணும். இட் இஸ் suitable for all types of organ. no, வெறும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டேக்ஸ் அத்தாரிட்டி எஸ் இன்னும் ஆக்செப்ட் பண்ண மாட்டோம். ஸோ ஆன்சர் வந்து சி. நாட் சொன்னதுனால நம்ம வந்து நெகட்டிவ் தான் பார்க்கணும். ஸோ ஆன்சர் வந்து சி. ஓகே, நெக்ஸ்ட், ரைட் கொஸ்டின். What is the amount of capital of proprietor if his assets are 85,000 and liabilities are 21,000? ஸோ நான் இங்கே ப்ராப்ளம் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஃபார்மேட் வந்து கேபிட்டல் ப்ளஸ் லயபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு அசெட்ஸு. ஓகே, ஸோ அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா கேபிட்டல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டின் எனக்கு தெரியாது. கேபிட்டல் liabilities எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 21,000. ஸோ 21,000 இங்கே போட்டேன். அசெட்ஸ் எவ்வளோ கொடுத்தாங்க? 85,000. ஸோ இந்த 21,000 அங்கே எடுத்துகிட்டு போனாக்கா 85,000 minus 21,000. ஸோ யூ ஆர் கோயிங் டு கெட் 64,000. திஸ் இஸ் கால்ட் ஆஸ் வாட்? கேபிட்டல். ஓகே, ஸோ ஆன்சர் என்ன? 64,000. ஸோ ஆன்சர் வந்து டி. ஓகேவா? நெக்ஸ்ட், இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகே, சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட், when capital in the beginning 10,000, drawings during the year 6,000, profits made during the year 2,000, additional capital. இது வந்து நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் போடலாம், இல்லாட்டி இது மாதிரி போடலாம். நான் என்னோட ப்ரீவியஸ் வீட்டில் நான் சொல்லியிருப்பேன், நம்ம 1 மார்க் கொஸ்டின் கேட்டால் இது மாதிரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எழுதலாம்னு சொல்லிட்டு. எப்படி எழுதுறேன்? க்ளோசிங் கேபிட்டல் ஆட் drawings லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல். ஏன்னா ஒரு நம்மளுக்கு ப்ராஃபிட் இல்லாட்டி லாஸ். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னால் அது க்ளோசிங் கேபிட்டல் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ ட்ராயிங்ஸ் எவ்வளோ? 6,000. ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ? 10,000. அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ? 3,000. ப்ராஃபிட் வந்ததுனால ப்ளஸ் போடுறேன். ஓகே, 2,000. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் எல்லாத்தையும் அங்கே கூட்டிகிட்டு போங்க. ஸோ 2,000
2000. ஓகே, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ். ஸோ 10 + 3 13,000. 13,000லேருந்து 13,000 14 15 15,000 6,000 எடுத்து எவ்வளோ 9,000. ஸோ இந்த 9,000 இஸ் தி ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஓகே, க்ளோசிங் கேபிட்டல் வந்து ஏ. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு opening balance of debtor 30,000, cash receive 1 lakh, credit sales 90,000, closing balance. So closing balance of debtor கேட்குறாங்க. இது ஆல்ரெடி நம்ம ப்ராப்ளம் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பார்க்கலாம். ஓப்பனிங் டு சண்டே டேட்டாஸ் இட்ஸ் அன் அசெட். ஸோ டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் பை பேலன்ஸ் கேரி டவுன் இதான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஓப்பனிங் எவ்வளோ கொடுத்துறா நம்மளுக்கு 30,000. ஸோ 30,000 போட்டேன். கேஷ் ரிசீவ் வேர் எவர் கேரி டவுன் இஸ் தேர், கேஷ் ஃபாலோஸ். ஸோ 1 lakh. ஓகே, 1 lakh இங்கே போட்டேன். ஸோ கிரெடிட் சேல்ஸ் எப்பவுமே இங்கே தான் வரும் 90,000. ஸோ இது நம்ம கண்டுபிடிக்கிறது இதுதான். கரெக்டாக? ஸோ 30 + 90 1,20,000. 1,20,000லேருந்து 1 lakh எடுத்துகிட்டு எவ்வளோ 20,000. ஸோ 20,000 இஸ் மை ஆன்சர். ஸோ எங்கே இருக்குது 20,000? ஆன்சர் டி. அவ்வளோதான். ஓகே, ஆல் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ரைட், அவ்வளோதான். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.